வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் பொழுது விடிஞ்சு விஜயா கதவை திறக்கலன்னுட்டு மனோஜ் கதவை தட்டி பார்த்துட்டு முத்து வந்து நிற்கிறாரு. அந்த நேரத்தில் முத்துக்கிட்ட வந்து திட்டி சண்டை போடுறாரு. அவரு எல்லாம் ஒன்றால் தாண்டான்னுட்டு நீ பண்ணிட்டு என் மேலே பழி போட்டேன், உனக்கு அம்மா மேலே பாசம் இல்லை, அதனால தானே நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பாசம் இருக்குது, அதனால தாண்டா நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு உன்னோட பாசத்தை பற்றி எனக்கு தெரியுண்டான்னு சொல்கிறாங்க. ரோகிணி சண்டைக்கு வராங்க. அந்த நேரத்தில் மீனா சொல்கிறாங்க, அவர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் காத்துக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு மட்டும்தான் பாசம் இருக்குதான்ட்டு. அதே நேரத்தில் பார்வதி வராங்க. வந்துட்டு முத்து ஃபோன் பண்ணியிருந்தான், என்னென்ன பிரச்சனைன்ட்டு விஜயா கதவு போட்டுக்கனாலாமன்ட்டு வந்து அப்போ இவங்க வந்து நின்னதும் பார்த்தீங்களா, இதனால் தான் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இதெல்லாம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு மீனா சொல்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, உங்களுக்கு இந்த விஷயம் முதலே தெரியுமான்ட்டு. ஆமாண்ணே தெரியும், மனோஜுக்காகத்தான் அவள் பண்ணிட்டா. அப்போ இவங்க வந்துட்டு கதவை தட்டுறாங்க, உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. எல்லோரும் வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. வலுக்கட்டாயமாக விஜயா வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. பார்வதி இவங்களை மன்னிச்சிருந்தா ஏதோ பையன் மேலே இருக்கிற பாசத்தில் பண்ணிட்டாங்கன்னுட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் எதுக்காக அவகிட்ட பேசினேன், இந்த மாதிரி விட்டு தான் இவள் ஒவ்வொரு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, விட்டதுனால தான் இந்த மாதிரி திமிர் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் பேச மாட்டேன்னிட்டு நீ பேசு விஜயானாக்கா. அவங்களும் பேச மாட்டுறாங்க, ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டுறாங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, என்கிட்ட ஒன்று மன்னிப்பு கேட்க தேவையில்லை, இதனால் மீனாவோட நகை தானே காணாத போயிருக்குது, அதனால் அதுக்காக மீனா கிட்ட தான் இவன் மன்னிப்பு கேட்கணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை, மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிறாங்க. என்னோடய உடம்புல உயிரை குரல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் விஜயான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி திமிரில் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு திரும்பவும் சொல்கிறாரு அவர். அப்போ ரெண்டு பேரும் இப்படி ஒத்து போகலனா எப்படி, நீயாவது பேசுன்ட்டு நடுவில் கஷ்டப்படுறாங்க பார்வதி ஒரு பக்கம். அப்போ ஸ்ருதியும் முத்துவும் சொல்கிறாங்க, பின்ன என்ன மீனா கிட்ட தானே மன்னிப்பு கேட்கறது நியாயம், அவளோட நகை தானே இந்த மாதிரி ஆயிருக்குதுன்னு சொன்னோன்னே. அப்போது இவங்க வந்து சொல்கிறாங்க, திட்டுறாங்க, ஏண்டி நீ எல்லாத்தையும் இவங்கெல்லாம் தூண்டி விட்டுட்டு பேச வைக்கிறியா, நான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவளை அதற்கு அசிங்கம் பண்ணணுன்ட்டு இது தானே நடக்கணும்னு நீ எதிர்பார்த்தேன்ட்டு அவங்க திட்டுறாங்க. இல்லை உண்மை தெரியும் மட்டும்தான் நாங்கள் நினச்சோன்னுட்டு. தெரியும் நீ இந்த ஒன்றரை நகைக்காக என்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறேன்ட்டு அவங்க. எந்த சூழ்நிலை நான் அவங்ககிட்ட இறங்கி போக மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் விஜயா, நான் இந்த மாதிரி யார்கிட்டையும் இறங்கி போக மாட்டேன்னிட்டு அவங்க கையில் போட்டுக்கிற வலையில் கழட்டி மீனா மேலே தூக்கி எறிகிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்து முத்து கோவம் வருது. அவர் சொல்கிறாரு, இதுவே கண்டு வேறு யாராவது தான் நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு. என்னடா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், அவன் பொண்டாட்டிக்கிட்ட நான் இறங்கி போயிட்டு காலில் வேணும்னு நினைக்கிறியா, அது இந்த ஜென்மத்தில் நடக்காதான்ட்டு அவங்க முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.